தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது என்பதை இந்த பேரவை தலைவர் வாயிலாக தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உடனடியாக நடவடிக்கை எடுத்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி தரப்பட்டது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வனத்துறை சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றி. யானை தாக்குதல் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கடந்த ஜூலை 25 விடியகாலை நேரம் சிட்டார் காலனியில் உள்ள ரேஷன் கடையை காட்டு யானை உடைத்து நாசம் செய்தது. மக்கள் வாழும் வீட்டுக்கு அருகிலே இந்த சம்பவம் நடந்ததால மக்கள் பெரும் பீதியில் இருக்காங்க. யானை கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க சில காரியங்களை அரசு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, அரசு தனது பட்ஜெட்டில் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அறிவித்துள்ள சோலார் ஃபென்சிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் எக்ஸ்டெண்டட் பேட்ரோல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் மிகவும் அப்ரிஷியேட் செய்யப்பட வேண்டிய திட்டம். ஆனால் தொடர்ந்து வனவிலங்கு மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் குறிப்பாக எனது விளவங்கோடு தொகுதியே இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வனத்துறைக்காக 1762,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எதிர்வரும் காலங்களில் விலங்குகள் மனிதர் மோதலை தடுப்பதற்காக டெக்னாலஜிலாம் ஏஐ டெக்னாலஜி, ட்ரோன் கேமரா, மின்வேலிகள் எல்லாம் தயார் செய்ய அதுக்குண்டான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. இனிவரும் காலங்களில் மனித விலங்கு மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அண்ணன் சொன்னது போல எதிர்வரும் காலங்கள் விலங்குகள் மனிதர் மோதல் தடுக்கப்படும் என்பதை இந்த அரசு கவனமாக இருக்கும் என்பதை இந்த பேரவையில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன். நன்றி அமைச்சர். நீலகிரி மாவட்டத்திலே பிரச்சனை பண்ணியதாலே இங்கு கொண்டு வந்து விடப்பட்ட புல்லட் ராஜா யானையை இந்த பகுதியில் இருந்து பாதுகாப்பா வேற ஒரு காட்டு பகுதிக்கு மாத்தணும். இல்ல, எங்க இருந்தோ கொண்டு வந்து அங்க விட்டு இருக்கு. அங்க நிக்க முடியாது தலைவர். அண்ணா அண்ணா யானையோட குணம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு யானை வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அது நடக்கும். அது இங்க இருந்து நம்ம சத்தியமங்கலத்திலிருந்து புறப்பட்டுச்சுன்னா கேரளா வரைக்கும் போகும், திரும்பி அதே இடத்துக்கு வரும். இது காட்டோட வனத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யானைகள், அது காட்டு இன்னைக்கு வனங்கள் நல்லா இருக்குதுன்னா அது யானைகள் தான் முக்கிய காரணம். அதனால நம்ம அந்த பாதையை நம்ம குறுக்கிடக்கூடாது. நீங்க சொல்ற மாதிரி யானை பாதுகாப்புல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இந்த சனி ஞாயிறுல சில கிராம மக்கள் அறியாமையில காட்டுக்குள்ள போறாங்க. அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக அதுல சில பாதிக்கிறாங்க. அது தவிர்க்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விலங்குகள் குணம் வேற, மனிதர்கள் குணம் வேற. அது புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் நடந்து கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரவீன், தொடர்ந்து பேசும். அமைச்சர், அது அங்க வினோதத்துக்கு வந்த தாக்குதல் அல்ல, ஏழை மக்களுக்கு வந்த தாக்குதல். அது வெரிஃபை பண்ணியா போதும். அது நீலகிரி மாவட்டத்திலே இருந்த யானை இப்ப நம்ம மாவட்டத்தில் இருக்கு. குறிப்பா இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கு. அது ரொம்ப தொல்லையா இருக்கு. என்னைக்கும் மக்கள் இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் இந்த பகுதியில் கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க. இந்த கன்னி பேச்சு முடிக்கிட்டா அவரு. கன்னி பேச்சுல குறிக்கிறாங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கன்னி பேச்சு என்கிற பட்டாவை பற்றி பேசுவர் கூட இறுதியாக இதற்கு பதில் சொல்லாமல் என்று இருக்கிறேனே தவிர அவர் முழுமையாக பேசட்டும். பிரவீன், இந்த யானை இங்க வந்த பிறகு இந்த பகுதியில் மக்கள் மேலே யானை தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருக்கு. பழைய ரப்பர் மரங்களை வெட்டுன கையோட உடனே புது கன்றுகளை நடவு செய்யணும். சுத்தி காட்டுக்கு செடிகளோ புதர்களோ மண்டாம நிலத்தை சுத்தமா பராமரிக்கணும்.
அரசு ரப்பர் கழகம் இதை கண்காணிச்சு பராமரிச்சால் போதும், அந்த இடம் காடா மாறாது. யானை விர தொந்தரவும் கணிசமா குறைஞ்சிடும். பழங்குடியின மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி, குடிநீர், மின்சாரம், சாலை வசதிகளை அரசு செய்து தரணும். ஃபாரஸ்ட் அண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்கனைஸா செயல்பட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் அண்ட் டீம் அமைத்து காணி பழங்குடி மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண விடுபட்ட 1000 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க அரசு உதவ வேண்டும்.